திருநெல்வேலியில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஆளும் திமுக அரசு மீதும் ஒன்றிய பாஜக அரசு மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. குறிப்பாக கரூர் விஷயம் யார் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அதுல என் மேல பழிய போடப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்தை டிஸ்டர்ப் பண்ணா இவன் அடங்கிடுவான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல இருந்தும் நான் மீண்டு வந்திருக்கிறேன். யார் ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜனநாயகனா முடக்கு, மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார், பரப்புரை கூட்டத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஆளும் திமுக அரசு மீதும் ஒன்றிய பாஜக அரசு மீதும் முன்வைத்திருக்கிறார், இது தொடர்பாக தான் இந்த செய்தி தொகுப்புல நம்ம விரிவாக பார்க்க போறோம். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைஞ்சது 15 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லா கட்சிகளுமே வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தோம்னா நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வேளச்சேரி தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடலூரில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் திமுக அது மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகா பிரச்சாரங்கிறது வந்து ஒரு சுணக்கம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து எல்லா நியூஸ் மீடியாவுமே வெளியிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அண்ணா நகரில் பர்மிஷன் மறுக்கப்பட்டா அவர் கூடவே சேர்ந்து வில்லிவாக்கத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒருவேளை வில்லிவாக்கத்தில் பர்மிஷன் கொடுத்தாலும் இல்லை எனக்கு பெரம்பூரில் கொடுக்கல, அதனால எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாரு. இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளுமே முன்வைத்தாங்க. இதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா, வில்லிவாக்கம் கேண்டிடேட், அவர் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். என்னன்னா, போலீஸ் எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பை தரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி சின்ன சின்ன ரீசன்ஸை சொல்லி எங்களுடைய அனுமதியை மறுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இன்னுமே வந்து தேர்தல் ஆணையம் நிறைய ஆஃபீஸர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம், இந்த தேர்தல்ங்கிறது வந்து ஒரு இதாக நடக்கும், ஃபேராக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. கூடுதலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி இன்னும் இவர் வந்து திமுக காவல் அதிகாரியாகவே தான் நடந்துட்டு இருக்கிறாரு, ஒரு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக அவர் இன்னுமே நடந்துக்கல, அதனால உரிய நடவடிக்கையை இந்த அருண் மேலே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இப்போ பொதுவாக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை, இப்போ திருச்சியில எங்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு தந்தாங்க. அதே சென்னையில் இருக்கும்போது நாங்கள் பர்மிஷனே உரிய முறையில் வாங்கினாலும் அதை கரெக்டாக வந்து எங்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோடே தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க, ஒரு மோட்டிவோடே தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி திமுகவில் அதிமுகவில் இருந்த விஎஸ் பாபு மாதிரி ஆட்கள், எக்ஸ்எம்எல்ஏ, அவர் கூட நேற்று கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது விஜயோட சிலையை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம். நம்ம ஆந்திராவில் பார்த்துருப்போம், தெலுங்கானாவில் பார்த்துருப்போம். அல்லு அர்ஜுன் கெட்டப்பில் அவருக்கு சிமிலராக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணும் அப்படின்னு. அல்லு அர்ஜுன் வந்து இப்போ எந்த கட்சியோட தலைவரும் கிடையாது, அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவர். ஒருவேளை அவரை கூட்டிகிட்டு வந்தால் அது எடுபடலாம். விஜயோடைய ஃபோட்டோ போட்டு ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னா கடந்த காலங்களில் சீமான் அவர்கள் விஜய் பேர் வச்சு கூட இது பண்ணார். இந்த மாதிரி விஜயோட ஆதரவு பெற்ற சின்னம் வந்து எங்களுடைய சின்னம் அப்படி, நாம் தமிழர் கட்சி தான் அவருடைய ஆதரவு பெற்ற கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. 8% ஓட்டு வாங்கினாரு. ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலாகுது. அப்படி இருந்தும் கூட இன்னுமே அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இனிமே வந்து ஒரு டம்மி பொம்மையை வச்சு தான் பிரச்சாரம்லாம் மேற்கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை ஆளும் திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஏன் புதுசாக வந்திருக்கக்கூடிய பல கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜுனா இதற்கான தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் விஜயோட திருநெல்வேலி பரப்புரை கூட்டம்ங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இங்கே சென்னை மண்டலத்தில் எங்கேயுமே அவர் நினைச்ச மாதிரி பிரச்சாரம் கை கூடலை, பிரச்சாரம் பண்ண முடியலை, ஒரு போதிய பாதுகாப்பு இல்லை, கரூர் மாதிரி இன்னொரு திட்டமிட்ட சதியை வந்து பகிரங்கமாக செந்தில் பாலாஜியை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் காப்பி அடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா முன் வச்சிருக்கிறாரு. அதனால சென்னையில் எங்களால் எங்கேயுமே வந்து பிரச்சாரம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான்
திருநெல்வேலியில் அவருடைய பரப்புரை கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. அங்கே கலந்துக்கிட்ட விஜய் அவர்கள் காலையிலேருந்தே பார்த்துருப்போம். அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து பயங்கரமான தொண்டர்கள் கூட்டமாக இருக்கட்டும், ரசிகர்கள் கூட்டமாக இருக்கட்டும், அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக நிறையாவே இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அங்கே தான் நிறையா விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக செப்டம்பர் 27 கரூரில் நடந்த விஷயம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுலேயுமே என் மேலே தான் பழிய போட பார்த்தாங்க, ஆளும் திமுக அரசு என் மேலே மட்டும்தான் பழிய போட பாட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து திமுகவும் பாஜகவும் என்னதான் தனித்தனியாக இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்தேங்கிறனால என் மேலே கோபத்தை காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று கூட தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வர்றது தான், நாங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் கிடையாது, பாஜகவோட ஏ டீம் தான் திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைப்பாங்க. மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குது, ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது, ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்குது, காங்கிரஸை ரொம்ப காலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தா இவன் அடங்கிடுவான் அப்படின்னு நினச்சாங்க. அவர் சொன்னது இவன் அடங்கிடுவான்னு நினச்சாங்க. ஆனால் ஜனநாயகன் படத்தை யார் முடக்குனதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுவும் மக்கள் மத்தியில் எடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம முன்கூட்டியே சொன்னது போல சென்னையில் போதிய அளவில் அவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்கலன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்லியிருந்தார் இல்லையா, அதை மேற்கோள் காட்டுற விதமாக விஜய் அவர்களை பிரச்சாரம் பண்ண விடலன்னா இவன் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதையும் உடச்சி காமிச்சு இந்த திருநெல்வேலியில் வந்து நான் இவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை, இவ்வளோ பெரிய பரப்புரையை நான் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. தேர்தலுக்கு 30 நாட்களுக்கு முன்பாக என் மீது அவதூறு பரப்ப பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாரு. அவர் எந்த விஷயத்தை மீன் பண்ணுறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நடிகையுடன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த விஷயத்தை பற்றி தான் நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து இந்த மகளிர் தின கொண்டாட்டத்திலே வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒர்த்தான விஷயம் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட தனிப்பட்ட விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எலக்டோரலாக என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஆணை அம்பு சேனை எல்லாத்தோடையுமே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியே ஆகணும், எலக்டோரலில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இன்னொன்று இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு விஜய் ஒரு விஜி வருவான், அன்னைக்கு உங்களுக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு தெரியும் விஜயோட வலிமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறார். எத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுகவும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்டேருந்து என்னை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வழக்கமாக நடக்கக்கூடிய எலெக்ஷன் இல்லை, இது எமோஷனலான எலெக்ஷன். அதனால 23 எல்லாருமே கிளம்பி விசில் சின்னத்தை பார்த்து உங்களுடைய ஓட்டை போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஒரு கூட்டணிக்குள்ள இழுத்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு ஒட்டாத கூட்டணியாக தான் உங்களுடைய கூட்டணி இருந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் புறையோடி கிடக்குது, அப்படி இருக்கும்போது எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட கேட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் பற்றி குறிப்பாக சொல்லணும்னா அவர் கரெக்டாக சொன்னது என்ன அப்படின்னு நம்ம படிச்சே காமிச்சிடலாம். சில பல கோடிகளை கொடுத்து ஸ்டாலின் சார் தமிழ்நாட்டு காங்கிரஸை தங்கள் பையில் போட்டு கொண்டாங்க, ஆனால் உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம்தான் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த ஒன்று தான். ஆதவர்ஜனா கூட அண்மையில் பெரம்பூரில் பேசும்போது கூட சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்த மாதிரி ராகுல் காந்தி சார் எங்களோட வரணும் தான் ரொம்ப ஆசையில் இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய சில ஓல்டு கார்ட்ஸ், அதாவது ப. சிதம்பரத்தை சொல்கிறாரு, ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து ஸ்டாலின் கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்காக நிறையா ப்ரெஷர் பண்ணி இப்போ அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. ஆனால் டெல்லி காங்கிரஸோட முழு மனது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய எண்ணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த ஸ்டேஜில் போட்டு உடச்சிருக்கிறாரு. எப்போவுமே சொல்லுவார் இல்லையா, நான் அரசியல் ரீதியாக ஒரு வெடிகுண்டை போட போகிறேன், பொலிட்டிக்கல் பாம்பு போட போகிறேன் அப்படின்னு. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் நிற்கிறது, உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. எது எப்படியாக இருந்தாலும் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. மே 4 ரிசல்ட் தெரிய போகுது. விஜய் அவர்கள் இப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நிதர்சனமாக மிக மிஞ்சியதா அப்படிங்கறத நம்ம மே 4 பொறுத்திருந்தா பார்க்கணும். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.